ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவித்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ யார் யாருக்கான வீடியோ அப்படின்றத சொல்லிடுறேன், ஓகேவா? வெப் டெவலப்மெண்ட்காக மாத்திரமே இந்த வீடியோ. சரி, வெப் டெவலப்மெண்ட்னா கோடிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வெப் டெவலப்மெண்ட்டா அப்படின்னா எஸ், கோடிங் தெரிஞ்சால் மட்டும்தான். பட் எல்லாருக்குமே ஆரம்பத்திலே கோடிங் வந்துடாது, அது நல்லாவே தெரியும். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு கெரியர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். அட் தி சேம் டைம், நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கேன், பட் எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். சரி, ஈஸியாக சொல்லிட்டீங்க, வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் பேஸே தெரியாதே என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, அது கோடிங் பேஸஸே தெரியாதவங்களுக்கு ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன், என்னை பற்றின ஸ்டோரி, ஓகே? பிகாஸ் ரொம்பலாம் போரடிக்க மாட்டேன். எதனாலனா இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக தான். நான் காலேஜ் முடித்தது 2019 பேட்ச். அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபீல்டில் நான் போகிறதுக்கு எனக்கு ஸ்கில் லேகிங்காக இருந்துச்சு. விச் மீன்ஸ் நம்ம காலேஜ் படித்ததெல்லாம் ஓரளவுக்கு மட்டுமே. நம்ம ஒரு கெரியருக்குன்னு போகும்போது நம்ம ஸ்கில்ஸை ரொம்ப அதிகமாகவே பில்ட் பண்ணிட்டு போனால் தான் அங்கே நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஃபீல்டில் கிடைக்கல. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் எனக்கு கோடிங் பற்றின ரொம்ப பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. ஸோ நான் வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். விச் இஸ் எனக்கு லாக்டவுன் பீரியடில் நான் ஜாப் சர்ச் பண்ண வேண்டியதாக. நான் ஜாப் சர்ச் பண்ண பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு லாக்டவுன், ஒரு 15 டேஸ்க்கு பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்என்சி கம்பெனியில், பட் நான் ஐடி ஃபீல்டில் எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டில் நவ் நான் அதே ஒர்க்கில் தான் இருக்கேன். 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு என்னுடைய பேஸ்க்கு அந்த ஒர்க்குக்கு போகணும், ஐடி பேஸ்டாக தான் போகணும். அதுலேயும் எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிகாஸ் இப்போது நம்மளே இது ஒரு ஓன் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் இருப்பாங்க வெப் ஆப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, பட் ஆப்புன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல், அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்தோன்னே ஆப்லலாம் இறங்க மாட்டாங்க. அவங்க ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு அதுக்கு பேஸ் பண்ணி ஆப் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும். அதனால் நான் வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். வெப் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், விச் மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதை நான் கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்கிறேன். பட் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சேர்ந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டையும் 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் மெர்ன் ஸ்டாக், செகண்ட் மீன் ஸ்டாக். ஸோ இது ரெண்டுமே. மீன் ஸ்டாக் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மீன் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. மெர்ன் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுவீங்க. கம்மிங் டு மீன் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஆங்குலர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மெர்ன் ஸ்டாக் தான். அதனால் நான் மெர்ன் ஸ்டாக் சூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு ஆன்லைன் சோர்ஸஸ் நிறையவே இருக்குது. இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே எண்ட் பண்ணணும், இதுதான் ப்ராப்ளமேட்டிக். பட் அதுக்கு நான் இதில் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனே உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கோடிங்கில் ஃபஸ்ட்டு விஷயம், வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கணும். லேப்டாப், பர்சனல் லேப்டாப் வச்சுக்கோங்க. லேப்பில் நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்கிறேனோ அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அட் தி சேம் டைம் இது வெறும்னே வந்து வெப் டெவலப்மெண்ட் சீரீஸாக மட்டும் இருக்க போதில்லை, ஒரு லேர்னிங் டிப்ஸும் நான் இதில் சொல்லுவேன். லேர்னிங் டிப்ஸ் அண்ட் ஸ்டேஜஸும் சொல்லுவேன். இன்டர்வியூ கிராக்கிங் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் இதில் நான் சொல்லுவேன். இந்த வெப் சீரீஸோட மோட்டிவ் என்னென்னா, எப்போ வேணால் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாங்க. படிக்கிறன்ற ஒரு விஷயம் வந்து
கோடிங்னு இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. பட் காசு கொடுத்து நம்ம படித்து அது வந்து நமக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னும் போது நம்மளை நம்பி படிக்கணும் அப்படின்ற தாட் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் தாராளமாக என்னோடய சீரீஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி இஃப் யூ ஆர் கெயின். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் நன்மை நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலும் எனக்கு இதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஈஸியாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நானும் கற்றுக்குறேன். பை.